தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு குட்டி கதை. உங்கள் அனைவருக்கும் அறிந்த கதை. ஒரு 3 நாட்டுக்காரங்க கடவுளை பார்க்க போகிறாங்க. அமெரிக்கா, சீனா, இந்தியாக்காரன். அமெரிக்காக்காரன் கேட்டானா எங்கள் நாடு எப்போ வல்லரசாகும்னு. அதுக்கு இது கற்பனை கதை தான். அதற்கு கடவுள் சொன்னாராம், இன்னும் 50 வருஷம் ஆகும் அப்படின்னு. அதுக்கு அவன் ஓன்னு அழுதானா, அதை பார்க்க நான் உயிரோடு இருக்க மாட்டேனே அப்படின்னு. ரஷ்யாக்காரன் கேட்டானா அடுத்தது, எங்கள் நாடு எப்போ வல்லரசாகும், இன்னும் 100 வருஷம் ஆகும் அப்படின்னாராம். அதுக்கு அவன் ஓன்னு அழுதுட்டு நான் உயிரோடு இருக்க மாட்டேனே அதை பார்க்க அப்படின்ட்டு போயிட்டானா. அடுத்தது நம்ம இந்தியாக்காரன். இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. எங்கள் நாடு எப்போ வல்லரசாகும்னு கேட்டதுக்கு கடவுள், 10 வருஷத்தில் ஆகும். ஜோசப் விஜய்னு ஒருத்தர் அனுப்புகிறேன். முதல் 5 வருஷத்தில் தமிழ்நாட்டையும் அடுத்த 5 வருஷத்தில் இந்தியாவையும் வல்லரசாக்கிடுவார் அப்படின்னதுக்கு மகிழ்ச்சியோடு திரும்பி வந்தானா. ஸோ எதை ஆதாரமாக வச்சு இப்படி இந்த கற்பனை கதையை உருவாக்குனேன்னா, லஞ்சம், ஊழல், நேர்மை. லஞ்சம், ஊழல் தவிர்த்து நேர்மையான அரசாங்கம் எங்கே அமையுதோ அந்த நாடு நிச்சயம் வல்லரசாகும் என்பதற்கு இந்த கதை சான்று. சட்டசபையில் இன்று நடந்த நிகழ்வுகள் அதற்கு உதாரணமாக அமைந்துள்ளன. சிங்கமாக கர்ஜித்த முதல்வரை நாம் அனைவரும் கண்டோம். ஊழல் பணத்தை எல்லாம் ஒரு சினிமாவில் நடப்பது போல தான். ஆக்சுவலாக எல்லாம் சினிமா டைலாக்கு அப்படின்னு என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் இதுதான் நடக்க போகிறது உண்மை. எப்படி ஒரு வில்லன் பொதுமக்களோட சொத்துக்கள் மற்ற உடைமைகள் எல்லாத்தையும் கொண்டு போய் பிடுங்கி வச்சுக்குவானோ, கடைசியில் ஒரு ஹீரோ அது எல்லாத்தையும் காப்பாற்றி திரும்ப அவங்களுக்கு உரியவர்கள்ட்டையே ஒப்படைக்கிற மாதிரி பல ஆண்டு காலமாக நம்மளுடைய வரி பணத்திலிருந்து கொள்ளை போன, யாரையும் குறிப்பிடவில்லை, யார் யார் எடுத்திருக்காங்களோ அவங்கள்ட்ட பறிமுதல் செய்து திரும்பவும் அரசு சம்பந்தமான செலவினங்களுக்கு பயன்பட இது உதவும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நாம் இன்னும் நிறைய தகவல்களை உங்களுக்கு தந்து கொண்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.